உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, மனுஷங்களோட எண்ணங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். மனுஷனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறேன், நாளைக்கு ஒரு காம்படிஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறேன்னா எனக்கு வந்து பாசிட்டிவாக நடந்தது அப்படின்னா ஒரு ட்ரெஸ் இருக்கும். அவன் மேலே நம்பிக்கை இருக்காது, ஆனால் அவன் நம்புவான், அந்த ட்ரெஸ்ஸு மேலே நம்பிக்கை வைப்பான். இந்த ட்ரெஸ் போட்டு போனால் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் அவன் எங்கே நம்பிக்கை வைக்கணுங்கிறது அவனுக்கு தெரியல. மீன்ஸ் இன்றைக்கி நடக்கிறது நடந்து தான் ஆகும், அந்த ட்ரெஸ்ஸுனால இல்லை. அதே மாதிரி தான் அந்த மக்கள்கிட்ட இருக்க என்னென்னா, முன்னாடி இப்படி நடந்துச்சு, ஸோ இப்படி பண்ணால் இப்போவும் அந்த பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லார் மைண்ட் செட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் நடித்த ஒரு பர்சன், அது யாருன்னா எம்ஜிஆர். அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அரசியலுக்கு வந்தோன்னே அப்புறம் வந்து அடுத்த அவங்க கூட இருந்த ஒரு ஆக்டர் ஜெயலலிதா அம்மா, அவங்களும் அரசியலுக்கு வந்தாங்க. இது ஒரு பார்ட்டி, இது அவங்க லைஃப், அவங்க ஹிஸ்ட்ரி, அவங்க வர்றாங்க. ஆனால் இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அதே மாதிரி இப்போ தளபதி, அடுத்து த்ரிஷா, அவங்க நேம் வந்து மிங்கல் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு இப்படி பேசணும்? நீங்கள் இப்படி பேசுகிறனாலே அவங்க என்ன பண்ண, இப்போ ஒரு சில பேர் தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்கள தப்பாக பேசுவாங்க. தப்பாக பேசுகிறனால அவங்க மைண்டில் என்ன தோணும், இப்போ தப்பு பண்ணாமே தப்பாக பேசுகிறாங்களே, இப்போ பண்ணால் என்ன அப்படின்னு தோணும்ல. அதே மைண்ட் செட் தான் இப்போ அவங்க நம்ம ஒரு விஷயத்தை பேசாமல் அப்படியே அமுத்திட்டோம் அப்படின்னா அந்த இது சால்வ் ஆகிடும். அதை பேசி 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 பண்ணுறப்ப அது இன்னும் அப்படியே ஆகிடும். ஸோ எதுக்கு வந்து பேசணும்? அது அப்படியே பேசாமல் விட்டுருங்களே, அவங்களே போர் அடிச்சு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருந்தனா அப்போ தமிழ்நாடு அப்படி இருந்துச்சு, இப்போவும் இப்படி இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஆளணும்னு ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மீன்ஸ் நம்மளால் முடியாதா? நம்ம ஏன் அப்படி ஆகக்கூடாதுன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்களும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறது, நான் இது எந்த ஒரு அணிக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசலை, மைண்டில் தோணுச்சு ஏன் வந்து எல்லார் திங்கிங்கும் இப்படி இருக்குது அப்படின்னு. நான் பேசுனது தப்பா சரியா அப்படி எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு வந்து இது முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு, இப்போவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. மாற்றங்கிறது வந்து எல்லாமே மாறும். முன்னாடி அப்படி இருந்தனால இப்போவும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரில. புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியலன்னா உங்கள் வாழ்க்கை. நடக்கிறத யார் தடுக்க முடியும்? நடந்து தானே ஆகும். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பாய் பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.